ஹலோ கைஸ், டெஸ்ட்டு போட போகிறோம் சரியா? ஸோ எஸ்பிபிஓக்கான லைவ் டெஸ்ட் நான் போட்டு காமிக்க போகிறேன். ப்ராக்டிஸ் மார்க்கில் போட்டு காமிக்க போகிறேன். டெஸ்ட் நம்பர் 5 போட போகிறோம். இது ஜென்ரலாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோ 2 வீடியோ பார்ப்பாங்க, அப்புறம் பார்க்க மாட்டாங்க. டெஸ்ட்டு போடுறது பார்க்குறது எதுக்கு அப்படின்னா அப்ரோச் கற்றுக்கிறதுக்கு சரியா? ஸோ அந்த டெஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஃபாஸ்ட்டாக போடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நான் இதை எப்படி பிடிக்க போகிறேன் அப்படின்னா 12-8 12 நிமிஷத்தில் மற்ற கொஷின் போட போகிறேன். 8 நிமிஷத்தில் வந்துட்டு ஆர்சி அண்ட் பேராஜம்பிள்ஸ் போடுவேன் சரியா? ஸோ ஆர்சி அண்ட் பேராஜம்பிள்ஸுக்கு 8 மினிட்ஸ் ஒதுக்கியிருக்கேன், மீதிக்கு 12 நிமிஷம் ஒதுக்கியிருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ அட்டம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறேன். கொஞ்சம் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள் சரியா? ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்க்கணும். வேர்ட்ஸ் பேப்பர் இருக்குது ரைட், இதுதான் ஃபஸ்ட்டு போடணும். ஆர்சி வேண்டாம். ஓகே, என்னடா இப்படி இருக்கு எரர் கொஷின் நிறையா இருக்கு. சரி, ஸ்பெல்லிங் இந்த இருக்குது 28 பேராஜம்பிள்ஸ். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங்லேருந்து போக போகிறேன். கரெக்டாக 30 செகண்டுக்குள்ளே நான் பார்த்துட்டேன். ஸ்பெல்லிங்லேருந்து போக போகிறேன். ஓகே, கிளிக் பண்ணால் இங்கிட்டு போயிடுவோண்ணே. சரி, 27 ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? 27 இருந்துச்சு. கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டர் நான் பிக் பண்ணிட்டேன். வேர்ட்ஸ் வேப் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸ்பெல்லிங் போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ் வேப்பு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் போட போகிறேன். ஆக்வாகல்ச்சர், மேடப் ஆஃப், ரொம்ப ஈஸியாக இருக்குது டெஸ்ட்டு. மேடப் ஆஃப் பி, ரொம்ப ஈஸியாக இருக்கு. பேட்டர், ஓகே 3 கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கு. ஃபில்லர்ஸ் 35 to 40, ஃபில்லர்ஸ் போடக்கூடாது. அடுத்தது ஓகே, தேர்ட் கொஸ்டின் அடுத்து. த சிச்சுவேஷன் வாஸ், ஐயோ had complicated, interested, சிபி, பிசி கண்டிப்பாக மாறும். பிசி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஈஸி தான், பார்த்தீங்களா? கன்ஃபியூஸ் ஆகுது. காம்ப்ளிகேட்டட் பை த ஃபேக்ட் தட் ஹேட் இன்ட்ரெஸ்டட் த சார்ஜ். த பிளேஸ் ஹீ லவ்டு டு ஹிம், சி அண்ட் இ. ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த டெஸ்ட் ஆக்சுவலாக. அடுத்தது held his withered hand, wished to keep him by his side, AC. சரி, இங்கே his father had an accident, he did not come to office for 2 weeks because 1 3 ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா எனக்கு நான் லாக் ஆகிருப்பேன். 1 3 இல்லை, ஸோ பிகாஸ் போட்டுக்கிறேன். கனெக்டர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கணும். டிஸ்பைட் ஆஃப் வராது, எக்ஸப்ட் ஃபார். சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் இருக்குமே 12. withdrew synonym. dislodged, decisive, pivotal synonym தானே. சரி, இப்போ அடுத்தது நான் எங்கே போகிறேன்? எரருக்கு போகிறேன் சரியா? ஸோ நான் ஸ்கோரிங் பார்ட்டை முடிச்சிட்டேன். எரர் முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃபில்லர்ஸ்க்கு போகிறேன். இதெல்லாம் என்ன இருந்துச்சு? ஓகே, எரர் முடிச்சுட்டு போவோம். 14 இன் டெல்லி, ஆன் டெல்லி கிடையாது, இன். ஓகே,
ஒரு பார்ட்டில் தானே எரர் இருக்கு. ஓகே, நேட்டிவ் பிளான்ஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் தோஸ் தட் ஹாவ் டெவலப்ட் that have been that have developed in an area for thousands of years. இதே எரரை நான் எங்கேயோ பார்த்தேனடா. ஏற்கனவே இந்த டெஸ்ட் போட்டோமோ? ஏற்கனவே இந்த டெஸ்ட் போட்ட மாதிரி இருக்கே. ஆமா. என்னடா எரர் கொஸ்டின் ஏற்கனவே போட்ட மாதிரி இருக்கு. எரர் மட்டும் ஆல்ரெடி போட்ட மாதிரி இருக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 போட்டேனா, 14 போட்டேன், 15. ஓகே, நோ எரர் இது சரியா? that have developed no error. 16 we must as must கிடையாது. inappropriate quantities ஈஸியாக இருக்கடா, ரொம்ப ஈஸியாக இருக்கடா இது. the police have taken cognizance. policeman singular, police plural. have taken cognizanceங்கிறது கரெக்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதுக்கு அவேர் ஆகியிருக்காங்க. டேக்கன் காக்னிசன்ஸ் தான் வரும், பிவேர் கிடையாது. அவேராக இருக்காங்க. வேர் டேக்கிங் காக்னிசன்ஸ். காக்னிசன்ஸ் இருக்குல்ல, அவேர் ஆஃப் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன் பாருங்க, ஹெல்ப் பண்ணுது எனக்கு. ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன் வேர் த கோர் டிஸ்ரப்ட்ஸ். எனக்கு ஏரியா தானே, ஸோ வேர் த கோர் டிஸ்ரப்ட்ஸ். எது கரெக்ட்? as soon as we get the tickets we'll send them to you. alarming health issue. experts feel the committee will again vote for pause in the policy rate. if there are no hard and fast rules, there are no clear rules. ஸோ எரர் எங்கே இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏதான் கரெக்ட். stubble burning in the state. This so-called test has no scientific basis and neither proves nor disproves any allegations. Okay. As it involves. எது incorrect? Okay, C தான் incorrect. நடான்னு பயந்துட்டேன். எது correct? I will gather ரெண்டு தப்பு. laced with poison. Is that you would like to know? See that. ஓ ரெண்டுலையா? have listed. ஏ கண்டிப்பா தப்பு. whose firm has won. the companies have listed Gozal, a wealthy businessman. எரர் தானங்கடா, அங்கே பாருங்களேன், 8 நிமிஷம் ஓடிட்டு வேகமாக போட்டாலே. whose firm has won major contracts in Azerbaijan as a director. okay 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 like it. ஏடி தான், பியில் கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லை. ஸோ ஏடி தான். லைக்கில் தான் எனக்கு டவுட் இருக்குது. அப்போ அவனா ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. in spite of all that, many white people have somehow come to view their race. AC. One can learn, as many have, about life in Cuba by just visiting the Cuban people. சில எரர் இருக்கு, சிடிஆர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, விசிட்டிங் வித் கிடையாது, விசிட்டிங் தான். does not comes கிடையாது, does not come. A he even fails to recall who invented early. Okay, and sometimes he even fails to recall who discovered India தான் வரணும், invented India இல்லை. ஸோ ஏடி. இப்போ நான் ஃபில்லர்ஸு போடணும் 3 நிமிஷம், அதோட பேராஜம்பிள், அப்புறம் ஆர்சி
35லேருந்து. எக்ஸ்பிளட்டிவ்ஸ்னா கெட்ட வார்த்தைகள். கேக்கோஃபனி ஆஃப் கிளாட்டரிங் பென்ஸ், பேன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது, ஹிஸ்ஸிங் ஆயில் அண்ட் பாக்ட் ஆர்டர்ஸ் ஃபில்டு வித் எக்ஸ்பிளட்டிவ்ஸ். திஸ் ஹேஸ் பிகம். கிச்சன் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஓகே. செஃப் அஸ்மா கானுடைய அக்ளைம்டு ஃபேமஸான இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஓகே, பட் நத்திங் அபவுட் த Darjeeling Express is stereotypical. 3. They have no formal training and many have crossed enormous barriers. Overcome enormous barriers. Barriers தாண்டி வந்திருக்காங்க. There is no success that I achieve, that I get to. Okay. That I get. Oh, sorry. There is no success that I have had. கிடையாது. Could have had. பார்த்தீங்களா? வெடி வச்சிருக்கான். Chefs were when they tried on chef's whites on how proud the original Darjeeling Express chefs were when they tried on chef's whites for the first time when after the restaurant opened in 2017. ஓகே, சூப்பர். நம்ம டார்கெட்டில் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 விஷயங்களுக்கு போகணும். நம்ம ஒன்று ஆர்சிக்கு போகணும், இன்னொன்று பேராஜம்பிள் போகணும். பேராஜம்பிள் பார்த்துட்டு நான் ஆர்சிக்கு போகிறேன். சரியா? ஓகே. சி தான் ஃபஸ்ட்டு. ஷோலி முடிஞ்சிட்டு ஏன் எங்கே வரும்னு தெரில. ஆஃப்டர் 12 இத்தனை ஒன்லி ஓகே. சிக்கு அப்புறம் ஏ க்ளோஸ் டு த ஹையஸ்ட் இன் த லாஸ்ட் 5 years. ஓகே, கரெக்ட். சிக்கு அப்புறம் ஏ. இதுக்கு அர்த்தம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இல்லை, சிஏடி. ஏன்னா ஜியாகிரபிக்கல் ஸ்கியூ இருக்குது. சூப்பராக இருக்குது. சிஏடிபிஇ. சிஏடிடிக்கு அப்புறம் ஜியாகிரபிக்கல் ஸ்கியூ என்னன்னு சொல்லிட்டு தான் அதுக்கான காரணம். ஏன்னா தீஸ் ஸ்டேட்ஸ் இருக்குது. சி ஃபஸ்ட்டு கரெக்டாக. இத்தனை பேர் தான் டிசீஸ்டு டோனர்ஸ். ஓகே, ஹையஸ்ட் இந்த லாஸ்ட் 5 years. அப்போ அதிகம். ஓகே, அப்படின்னா அந்த ஆர்கன் டொனேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னா கிடையாது. இந்த நம்பரை வச்சு ஹையஸ்ட் இருக்குது, நம்பரை வச்சு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலை. ஏன்னா ஜியாகிரபிக்கல் ஸ்கியூ இருக்குது. என்ன ஜியாகிரபிக்கல் ஸ்கியூங்கிறது? பிஇ. சிஏடிபிஇ. சி ஃபஸ்ட்டு, சிஏடி பிஇ. ஓகே, கரெக்டாக 6 நிமிஷம் இருக்குது. போட்டுடலாம். 5 கொஸ்டின் தான், பார்ப்போம். த ஃபால் ஆஃப் ரோம் அப்படின்னா என்னது? வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர். வெஸ்ட்டும் ஈஸ்ட்டையும் லீட் பண்ணது யாருன்னாங்க?
பார்பேடியன் கிங்டம்ஸ். ரெண்டாவது கேள்விக்கு பதில் தெரியலையாடா? சரி, அடுத்தடுத்த கேள்விகளை பார்ப்போம். த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ஓகே, கதையாக தான் இருக்குது. விஸ்காட்ஸ்க்கு எதுக்கு லேண்டு கொடுப்பாங்க? ஓகே, இந்த இதை பார்த்தேன். இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்குது. ஓகே, இதுதான் ஆன்சர். 2 கொஷின் போட்டேன். சத்தியமாக புரியல, என்னன்னு பார்ப்போம். வாட் லெட் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர்ஸ்? ஓகே, இது அப்ரைசிங் காஸ்ட் டிவிஷன் ஆஃப் தி எம்பையர். இதுதான் தோணுது. சண்டை வந்து தான் பிடிக்கிறாங்க. சரி, ஒன்லி ஒன்று தான் தோணுது. பட் இந்த கொஷின் ரொம்ப கஷ்டம். lived there for many decades. ஒன் அண்ட் டூ இருக்கா? ஆக்சுவலி முடிச்சுட்டு 5th செஞ்சுரியில் தான் சாக் பண்ணாங்களா? அப்படி தான் பண்ணாங்க. 1 and 2 தான் ஆன்சர். ரொம்ப கஷ்டமாக இருக்கானே இவனுங்க எடுக்கிற ஆர்சி தான்டா. என்ன மாதிரி எடுக்கிறானுங்க. லிவ்டு தேர் ஃபார் மெனி டிகேட்ஸுங்கிறது அவ்வளோ தூரம் மறைச்சி வச்சுருக்கானுங்க. ஐயோ, விஸ்காட்ஸு வித்ட்ரூ ஃப்ரம் தேர் அ ஃபியூ இயர்ஸ் லேட்டர்ன்ட்டு இருக்க. அப்போ ஒன்லி ஒன்று தான் வரும். நல்லா கஷ்டமாக இருக்குடா. இது ஈஸி. பெருசாக பில்டிங்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணலை. இது ஈஸி. சரி, சின்ன பையனால அந்த ரோமலஸ் பையனை விட்டுட்டான். இது வந்து கதை தான். பின்னாடி இருக்கிறதுலாம் ஈஸியாக போடலாம். கதை தான். சரி, முடிச்சிடுவோம். டெஸ்ட் சப்மிட் பண்ணிடுவோம். இதுக்கான கரெக்ஷன் எதுவும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இதை நாளைக்கு கிளாஸ் நம்ம கரெக்ஷனாக கொண்டு வந்துடலாம்.
எது தப்பாயிடுச்சுன்னு தெரியலையே. எதுடா தப்பாச்சு? எம்பரர்ஸ் எம்பரர்ஸ் டிவைட் பண்ணாங்கன்னு எங்கடா இருக்கு? மொத்த பேராகிராஃப் ரெண்டாவது பேராகிராஃப்லேயே தேடிட்டு இருந்தானடா பாவிகளா. ஆமா, ஷிட் 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 ஷிட். ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே தேடி நாசம் பண்ணிட்டேன். 40க்கு 40 அடிச்சிருந்துக்கலாமே. அனாலிசிஸ் பார்ப்போம், பார்த்துட்டு முடிப்போம். டெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சரியா? ரைட், நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்க். 900 பேர் தான் போட்டிருக்கான். நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டுன்ட்டு இல்லை, டூவபிள் தான் இதெல்லாம். சரியா? 27 மார்க் எடுத்தாலே 90% வந்துடுதுடா, பரவாயில்லையே. சரிம்மா, ஓகே. கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.